இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இன்னைக்கு டிடிவி வெற்றி தானுங்க. தன்னுடைய உழைப்பால் அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல தலைவனாக, அதையெல்லாம் தாண்டி தொண்டர்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய தலைவனாக, அதையெல்லாம் தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முழு அன்பை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக அண்ணன் டிடிவி அவர்கள் தேனியில் நின்று கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் தேனிக்கு செய்திருக்கக்கூடிய துரோகத்தை மட்டும் நான் சொல்றேங்க ஐயா, கேளு. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வர்றாங்க, டிடிவி அவர்களை பற்றி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்றார்கள், அவருக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாங்க. காரணம், இருவருக்கும் இவரை பிடிக்காது. இவர் வெற்றி பெற்று விட்டால் தமிழகத்தினுடைய அரசியல் மாறும் என்பது இருவருக்கும் தெரியும். மதுரைக்கு கீழே கன்னியாகுமரி வரை 2024 ஜூன் 4ஆம் தேதி அண்ணன் டிடிவி அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு ஒரு உண்மையான மக்களை சார்ந்த தொண்டர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய அரசியல் நடக்கும் என்பது தெரியும். அதனால்தான் இருவரும் இணைந்து தோற்கடிப்பதற்காக கங்கணம் கட்டிட்டு வர்றாங்க. இருவரையும் ஒவ்வொருவரா பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துரோகத்தை பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணை கேரளாவில் இருக்கு. அந்த அணையிலிருந்து வரக்கூடிய நீர் நமக்கு மிக முக்கியமான நீர். தேனி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கும் அது முக்கியமான நீர் ஆதாரம். உச்ச நீதிமன்றம் 2006 146 அடி இதை உயர்த்தலாங்கிறாங்க. அதன் பிறகு கட்டி முடித்த பிறகு 152 உயர்த்துங்கிறாங்க. உடனே கேரள அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 136 அடியாக குறைக்கிறாங்க. அன்னைக்கு இங்கே ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் வாயை திறந்து கூட பேசல. அதன் பிறகு கேரளா இன்னொரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அது மத்திய அரசோடு இணைந்து, ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி அங்க இருக்குது, இங்கே காங்கிரஸ் ஆட்சி இருக்குதுங்க. மத்திய அரசோடு இணைந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. பெரியார் புலிகள் சரணாலயத்துக்குள்ள இன்னொரு அணையை கட்ட போகின்றோம். அப்படி இன்னொரு அணையை கட்டினா வர்ற தண்ணி வராதுங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்திரிக்கிறார், ஆர்ப்பாட்டம் பண்ணலாமான்னு எந்திரிக்கிறார். உடனே ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தொலைபேசியில கூப்பிட்டு மிரட்டுறாரு, ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா 2G கேஸ்ல அப்படியே தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்படியே எந்திரிச்சவர் அப்படியே உட்கார்ந்துகிட்டார். அன்னைக்கு திமுக உட்கார்ந்ததுதான் முல்லை பெரியார் அணையில அன்னைக்கு இந்த பகுதி மக்களுக்கு இழைத்த அநீதியும் துரோகமும் 2024 அது நின்று கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரி, அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்தில் தெளிவாக இந்த அணை சரியாக இருக்கிறது என்று சொல்லியும் கூட இன்னைக்கு நீங்க திமுகவை பாருங்க, 2 கொத்தனார் அங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க, 2 சிமெண்ட் மூட்டையோட. போன 2 கொத்தனாரும் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. நாங்க தமிழ்நாட்டு பக்கமே வரலீங்க, கேரளாலே இருந்துக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இது துரோகம் இல்லைங்களா? இது மாபெரும் துரோகம். இந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்களை வஞ்சித்து ஒரு கபட நாடகம் ஆடி 2G வழக்கிலே கைது செய்து விடுவேன் என்ற ஒரு மிரட்டலுக்கு இதே ஜெயராம் ரமேஷ் தான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதரர்களே, ஜல்லிக்கட்டு விளையாட்டை காட்டு மிராண்டி விளையாட்டு என்று சொல்லி 2011 தடை செய்தவர். இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், எப்படி கூட்டு களவாணிகள் மறுபடியும் ஒன்றாக இணைந்திருக்கின்றார். காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம். திமுக தேர்தல் அறிக்கையில சொல்றான், ஜல்லிக்கட்டு மாடு யாரு வளர்த்துறீங்களோ உங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுப்பாங்களாம். தேனியிலே எப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். தேனியினுடைய ஜல்லிக்கட்டு காளைக்கு ஒரு தனி ரகம். எல்லா தோட்டத்திலையும் கூட காளை வச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை, ஒரு ஜல்லிக்கட்டு காளை வளர்த்துனீங்கன்னா மாசத்திற்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்போம். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 35 மாசம் ஆச்சு. எவ்வளவு கொடுத்திருக்கணுங்க? இல்ல 35 மாசம் ஆச்சு. மாசத்துக்கு 1000 எவ்வளவு கொடுத்திருக்கணுங்க? 35,000 ரூபாய் கொடுத்திருக்க வேண்டும். ஆனா எலெக்ஷன் அப்போ ஒரு 500 ரூபாய் தூக்கிட்டு வருவாங்க. ஏங்க 35,000 ரூபாய் கொடுக்கறீங்க, ஒரு காலைக்கு 1000 ரூபாய், 35 மாசம் ஆச்சு, 35,000 ரூபாய் ஆச்சு. எலெக்ஷன் அப்போ ஒரு 500 ரூபாய் தூக்கி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் வருவார்கள். அன்பு சகோதர சகோதரிகளை, அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் கேட்கணும், எங்களுக்கு உங்களுடைய கஞ்சா வித்து வந்த பணம் வேண்டாம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்க சொல்லணும், நீ கஞ்சா வித்து அதன் மூலமாக வந்த பணத்தை கொடுத்து நான் உங்களுக்கு அடிமையாக போவதில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். என்னை காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் மறுபடியும் இணைகிறாங்க. எதற்குங்க? 2024 ஆட்சிக்கு வருவாங்களாமா. முல்லை பெரியாறுல வரக்கூடிய மிச்ச தண்ணியை நிறுத்திடுவாங்க. பெரியார் புலிகள் சரணாலயத்தில் இன்னொரு டேம கட்டுவாங்க. அப்ப ஸ்டாலின் பேசுவார் நினைக்கிறீங்க எதிர்த்து? அன்பு சகோதர சகோதரிகளே, புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் பேச மாட்டார்கள்.
இன்னைக்கு தமிழகத்தினுடைய மிக முக்கிய பிரச்சனையாக பல பிரச்சனைகள் இருந்தும் கூட அதையெல்லாம் பேசாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 1960 பாடின அதே பஞ்சப்பாட்டை இன்னைக்கு வந்து பாடுறார். வடக்கு தெற்கு. அப்ப அநியாயம் பண்ணது யாருங்க? காங்கிரஸ் கட்சி. ஹிந்தியை திணித்தது யார்? காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டிற்கு சரியான மக்களுடைய வரி பரிவு கொடுக்காதது யாருங்க? அதுவும் காங்கிரஸ் கட்சி. செய்ததெல்லாம் அவர்கள். ஆனா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை குற்றம் சுமத்துகிறார்.